வாங்க 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 தலைமை தலைமை வாங்க உதயசூரியன் வாங்க 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 உதயசூரியன் வாங்க அண்ணன் ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் என்னுடைய இனிமையான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இஸ்லாமியர்களை பொறுத்தவரை அவர்கள் அவர்களுக்காக எதையுமே கேட்டது கிடையாது. அவர்கள் உயிரினும் மேலான ஷரியத் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாக்குகளையும் உதயசூரியன் சின்னத்திற்கே அளிக்க வேண்டும். அப்பொழுதுதான் பாசிச பாஜகவிடமிருந்து அந்த ஷரியத் சட்டத்தை பாதுகாக்க முடியும். எனவே இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவரும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளரான எனக்கு என்னை இந்த தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக நியமித்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லோருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம் என்ற கொள்கையுடன் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் நான் இங்கு வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றேன். இன்னும் ஒரு 50 ஆண்டு காலம் இந்த நாட்டையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பாதுகாக்க இருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் கழகத்தின் இளைஞர் அணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் இங்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றேன். இந்த திருவிக நகர் சட்டமன்ற தொகுதிக்கு தன்னுடைய துறையின் மூலம் ஏறக்குறைய 250 கோடி ரூபாயிலே பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி காட்டிய சென்னை பெருநகர வளர்ச்சி ஆணையத்தின் தலைவர் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அவர்களால் எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த தொகுதிக்கு இன்னும் பல்வேறு சாதனைகளை செய்யக்கூடிய வகையிலே எனக்கு ஒரு வாய்ப்பினை தாருங்கள். உதயசூரியன் சின்னத்திற்கே வாக்களியுங்கள். உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து இந்த தமிழ்நாட்டை நாம் மட்டுமல்ல நம்முடைய வருங்கால சந்ததிகளும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அமைதியில் விரும்பக்கூடிய மக்கள், அராஜகத்திற்கு வழிவிடாத மக்கள். யார் வெற்றி பெற்றால் இந்த தொகுதியிலே அமைதியான ஒரு ஆட்சி நடக்கும், யார் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் இங்கு அமைதி நிலவும் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். அந்த வகையிலே நீங்கள் ஒவ்வொருவரும் உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட்டு இந்த தொகுதியிலே இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பி.கே. சேகர் பாபு அவர்களின் கருத்தை வலுப்படுத்த வேண்டும். இதே தொகுதியிலே இருக்கக்கூடிய மாண்புமிகு வணக்கத்திற்குரிய மேயர் பிரியா ராஜன் அவர்களின் கருத்தை வலுப்படுத்த வேண்டும். உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கினை தாருங்கள். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வடிவமைத்து அமைத்து கொடுத்து இங்கு எனக்கு பேசுவதற்கும் ஒரு வாய்ப்பினை அளித்த திரு சபீர் அகமது அவர்களுக்கும் ஷேக் அகமது அவர்களுக்கும் ரஃபி அவர்களுக்கும் வர்த்தகர் அணியார் துணை அமைப்பாளர் ஜியாவுதீன் அவர்களுக்கும் பாம்பே ரஃபீக் அவர்களுக்கும் அம்ஜத் அவர்களுக்கும் அசாருதீன் அவர்களுக்கும் திரு சுல்தான் அவர்களுக்கும் ஷாஹின் ஷா அவர்களுக்கும் ஷானவாஸ் அவர்களுக்கும் ரோஷன் அவர்களுக்கும் இந்த தொகுதியின் வேட்பாளர் என்ற முறையிலே என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல கயாஸ், சுகேப், அக்பர், முகமது மீர், பாபு, அமீரான், யூசுப், சித்திக், இதயத்துல்லா, ரிஹான், ஃபாதில், தீரஜ் ஆகியோர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வினை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த எங்களுடைய வட்டக்கழகத்தின் செயலாளர் அண்ணன் தமீம் அவர்களுக்கும் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நாரே தக்பீர், நாரே தக்பீர். இன்ஷா அல்லாஹ் ஓட்டு போடுங்க. செய்ய வேண்டும் என்று உறுதுணையாக கழக தலைவர் அவர்கள் நேர்காணல் நடத்தும் போது 2-3 முறை சொன்னார், கவி என்ன கவி என்ன கவி எங்க கவி 2-3 முறை சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் அவர் வருத்தப்படக்கூடாது என்பதற்காக 2-3 முறை கவியை எதற்காக சொன்னார் என்றால் இந்த வெற்றி வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக தான் அவரை சொன்னார்கள். அதே போல அண்ணன்
வெற்றி பெற வரைக்கும் கூட இருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று திருக்கரகர் பகுதி சார்பில் அன்போடு வேண்டி கேட்டுக்கொண்டு முடிவு வருகிறேன். நன்றி, வணக்கம்.